ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இதேமாரி ஸ்வேன் எப்படி கேலண்டர்லேருந்து செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதேமாரி ரெக்டாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதை திருப்பி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணதை திருப்பி நம்ம ஜெட் செய்கிற மாரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். திருப்பி அதேமாரி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி அதேமாரி ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணணும். அதேமாரி இந்த சைடும் ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணணும். அப்படி ஃபோல்ட் பண்ணதை இந்தமாரி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணதை திருப்பி எடுத்துகிட்டு இந்த ஹோல்குள்ளார திருப்பி சொருகணும். நெக்ஸ்ட்டு இதுமாரி செஞ்சதுக்கப்புறம் பேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 பீஸ் எடுத்துகிட்டு அதில் இன்னொரு பீஸில் இது செட் பண்ணோம். இதேமாரி நிறைய பீஸ் செட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே செட் பண்ணால் ஒரு ஸ்டார் ஷேப்பில் ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இதான் நம்ம பேஸ். இதில் தான் நம்ம எல்லா விங்ஸு ஹெட்டு எல்லாத்தையும் செட் பண்ண முடியும். இப்போ விங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 இதேமாரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக வருது, எப்படி செட் பண்ணணும்னு காமிக்கிறேன்னா அதுமாரி செட் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த சைடும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த இன்க்ரீஸ் பண்ணதுக்கு மேலே செட் பண்ணுங்கள். அதேமாரி பெருசாக செய்யணும்னா நிறையா அதுமாரி செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சின்னதாக செய்யணும்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு திருப்பி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். திருப்பி திருப்பி இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதே அடுத்ததும் திருப்பி இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அடுத்தது இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இன்னும் பெரிய சைஸ் ஆகிற வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். தேவையான சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் பண்ணணும். இன்னும் இப்போ தேவையான அளவுக்கு டிக்ரீஸ் சிங்கிள் பீஸ் தெரிகிற வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். டிக்ரீஸ் பண்ணுறது எப்படின்னா ஒரு இதை விட்டுட்டு அடுத்தது செட் பண்ணணும். இப்போ செஞ்சிட்டோமா, அடுத்த கடைசி ஒரு இதை இதேமாரி செட் பண்ணுங்கள். ஒரு இது விட்டு விட்டு கேப். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இதில் மட்டும்தான் விடணும், மற்ற எல்லாத்துலேயும் விடக்கூடாது. இந்த கார்னரில் உள்ளதில் மட்டும் ஒரு இதை விட்டுறணும். இதுமாரி ஒரு இதுலேயும் அதுமாரி செட் பண்ணாமல் வரணும் கார்னரில். அப்போ நான் அழகாக விங்ஸ் ரெடி ஆகிடும். இதுமாரி டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் மேலே இருக்கும். அது வர வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பீஸ் மேலே திருப்பி இந்த பீஸ் வைக்க விடாது. சைடில் வைக்கிற மாதிரி பாருங்கள். எப்படி வைக்கிறேன்னா அதேமாரி சைடில் செட் பண்ணுங்கள். சைடில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அவ்வளோதான். பார்த்தீங்களா, டிக்ரீஸ் பண்ண போனால் ரொம்ப சின்னதாகிட்டே வருது. இப்போ ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, அதையும் செட் பண்ணியாச்சு. அப்பாடா, விங்ஸு செஞ்சாச்சு. அதுமாரி 2 விங்ஸு செஞ்சு அதை செட் பண்ணிவிடுங்க. அந்த பேஸில் எப்படி செட் பண்ணுறோன்னா அதை பார்த்துக்கோங்க. மாரி விங்ஸு செட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஹெட்டு செய்கிறதுன்னு பார்க்குறோம். ஒரு பீஸ்க்கு மேலே இன்னொரு பீஸ் இதேமாரி செட் பண்ணுங்கள். இதுமாரி நல்லா பெருசாக எவ்வளோ பெரிய ஹெட்டு தேவையோ அவ்வளோ பெருசு செட் பண்ணுங்கள். தலையை நல்லா வளைக்கிற அளவுக்கு பெரிய நெக்காக செய்யுங்க. தேவையான அளவுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதனால் கரெக்டாக அந்த ஒரு இதில் இருக்கிறதெல்லாம் செட் பண்ணிக்குவாங்க. ஓகே, விங்ஸும் நெக்கும் செட் பண்ணிட்டு அடுத்தது பின்னாடி இன்னொரு ரெக்கை இருக்கும். அங்கே 2 ரெக்கை இருக்கும். கீழே உள்ள ரெக்கையை ஃபஸ்ட்டு செய்வோம். அதுக்கும் ஹெட்டு மாரி கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிகிட்டே எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு. கொஞ்சம் பெருசாக செஞ்சுட்டேன், இதுவே தேவையில்லை.
ஓகே, அதே சைஸ்க்கு சேம் சைஸ்க்கு இதேமாரி செய்யுங்க. ரெண்டு சேம் சைஸில் இருக்குது, அதை நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிடுங்க. ஒரு பீஸ் செட் பண்ணியாச்சு, அடுத்ததும் செட் பண்ணிடுங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஓகே, நான் கனெக்ட் பண்ணுற மாரி கனெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த பேஸ் செஞ்சோம்ல அதேமாரி தான் கனெக்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் பெருசாக தேவையான அளவுக்கு வந்துடுச்சு நினைக்கிறேன். ஓகே, தேவையான அளவு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் செட் பண்ணிடலாம் இந்த இதோட. ஓகே, இதை நம்ம எப்படி விங்ஸு செஞ்சோமோ அதேமாரி ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். பார்த்தீங்களா, இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதேமாரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு தேவையான அளவு வந்தோடனே திருப்பி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு செஞ்சோம்னா அழகாக திருப்பி ஒரு விங்ஸும் ரெடி ஆகிடும். அதுதான் சொல்லியிருக்கேன். விங்ஸ் அதை மாரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், விங்ஸ் செஞ்ச மாரி செய்யுங்க. ஓகே, இப்போ டிக்ரீஸ் பண்ணிகிட்டு வரேன். டிக்ரீஸ் அதேமாரி பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது, டிக்ரீஸ் பண்ணணும். அவ்வளோதான், ஃபுல்லாக இந்த பின்னாடி உள்ள விங்ஸு செஞ்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு விங்ஸ் செய்யணும். அது இன்னும் கொஞ்சம் குட்டியாக ஒரு விங்ஸ் செய்ய போகிறோம். அதுவும் அதேமாரி தான், அந்த 2 விங்ஸ் செஞ்சோம்ல அதேமாரி, அதை விட கொஞ்சம் சின்னதாக. இதேமாரி கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒரு வேஸ்ட் கேலண்டர்லேருந்து இவ்வளோ அழகான ஒரு ஸ்வான் செய்ய முடியுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கேலண்டரை வேஸ்ட் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு டைம் எடுக்கும், ஆனால் இது செய்கிறது ரிசல்ட் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இதுமாரி கனெக்ட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இப்போ டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டிக்ரீஸ் பண்ணுங்கள். டிக்ரீஸ் விங்ஸ் மாதிரி தான், எதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பீஸ் செய்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். அதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாகவே கனெக்ட் பண்ணிடலாம். அதுமாரி கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க, டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரும். அவ்வளோதான், ஒரு அழகான விங்ஸ், அடுத்த விங்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஏற்கனவே பேஸ் எப்படி செஞ்சோம், ஆனால் அதை கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கல. பேஸை கனெக்ட் பண்ணிடுவோம். ஹெட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால அதை எடுத்துட்டேன். திருப்பி மேலே உள்ள விங்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இது இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணிடுவேன். இப்போ திருப்பி ஹெட்டை செட் பண்ணிடுறேன். ஹெட்டு இப்படி செட் பண்ணால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அதை நீங்கள் கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அழகாக அதேமாரி வந்துடும். சூப்பராக இருக்குல்ல? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.